வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் மேலோட்டமா பார்த்தா கரண்ட், பேட்டரி, ஜெனரேட்டர் பத்தினது மாதிரி தெரியும். ம் ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா இது இந்தியாவோட தொழில் வளர்ச்சி, பொருளாதாரம், ஏன் நம்மளோட சுற்றுச்சூழல்னு எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டது. நிச்சயமா. நம்ம கிட்ட இருக்கிற சில ரிப்போர்ட்ஸ், சில புள்ளி விவரங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி கை காட்டுது. அந்த மாற்றத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான தொழில் வாய்ப்பை தான் நாம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். நீங்க சொல்றது ரொம்ப சரி. இது ஒரு பிரச்சனையா மட்டும் பார்க்க கூடாது. இது ஒரு பெரிய மார்க்கெட் ஷிஃப்ட். ஆமா, ஒரு சந்தை மாற்றமா பார்க்கணும். பல வருஷமா பவர் பேக்கப்னாலே ரெண்டே விஷயம்தான். ஒன்னு டீசல் ஜெனரேட்டர், இல்லனா ஒரு இன்வெர்ட்டர், கூட ஒரு லெட் ஆசிட் பேட்டரி, அதுதான் வழக்கம். அதேதான். ஆனா இப்போ நிலைமை மொத்தமா மாறுது. டீசல் விலை ஏறிடுச்சு, அரசாங்கத்தோட மாசு விதிகள் ரொம்ப கடுமையாயிடுச்சு. அந்த பழைய லெட் ஆசிட் பேட்டரிகளும் இப்போதைய தேவைக்கு பத்தல இல்லையா? கரெக்ட். இந்த எல்லா காரணமும் ஒன்னா சேர்ந்து அந்த பழைய சிஸ்டத்தை ஒரு ஆட்டம் காண வச்சிருக்கு. இந்த வெற்றிடத்தை நிரப்பத்தான் பியூர் பவர் 30.0 மாதிரி நவீன தீர்வுகள் வேகமா உள்ள வருது. சரி, அப்போ இந்த மாற்றத்தோட முதல் புள்ளி டீசல் ஜெனரேட்டர்கள். இந்த சந்தை தான் நம்மளோட முதல் மற்றும் மிகப்பெரிய இலக்குன்னு நம்ம ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா பல வருஷமா ஒரு ராஜா மாதிரி இருந்த டெக்னாலஜி எப்படி திடீர்னு ஒரு நெருக்கடிக்குள்ள வந்தது? அதுக்கு முக்கிய காரணம் சிபிசிபி ஐவி பிளஸ் அப்படின்னு ஒரு புது விதி. சிபிசிபி ஐவி பிளஸ், அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்ம மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட புது ரூல்ஸ். ஜெனரேட்டர்ல இருந்து வர புகையோட அளவை ரொம்பவே கட்டுப்படுத்துறாங்க. ஓஹோ. இந்த புது டெக்னாலஜிக்கு மாறும்போது ஒரு புது டிஜி செட்டோட விலை மட்டுமே கிட்டத்தட்ட 40% அதிகமாயிடுச்சு. 50%? இது ஒரு பெரிய அடி. ஆமா, புதுசா ஜெனரேட்டர் வாங்க போற ஒருத்தருக்கு இது ரொம்ப பெரிய சுமை. ஓகே, புதுசா வாங்க போறவங்க யோசிப்பாங்க. ஆனா ஏற்கனவே ஜெனரேட்டர் வச்சிருக்கிறவங்க நிலைமை என்ன? அவங்க தொடர்ந்து பயன்படுத்தலாமே. அவங்களுக்கு அதை ஓட்டுற செலவு தான் தாங்க முடியல. நீங்களே பாருங்க, கடந்த 20 வருஷத்துல டீசல் விலை கிட்டத்தட்ட 4 மடங்கு ஏறி இருக்கு. 4 மடங்கா? ஆமா. ஒரு சிறு தொழில் முனைவரோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, அவரோட எல்லா செலவும் ஏறுது. இப்ப கரண்ட் இல்லாத நேரத்துல ஜெனரேட்டர் ஓட்டுற செலவும் ராக்கெட் வேகத்துல போகுது. நம்ம கிட்ட இருக்கிற புள்ளி விவரப்படி 40-50% எஸ்எம்இகள் இன்னைக்கும் டீசலை நம்பிதான் இருக்காங்க. அதேதான், அவங்க சம்பாதிக்கிற லாபத்துல ஒரு பெரிய பகுதி இந்த டீசலுக்கே போயிடுது. இது ஒரு பெரிய வழிதான். ஆனா இந்த பியூர் பவர் தீர்வு இதை எப்படி சரி பண்ணுது? அதோட ஆரம்ப முதலீடு அதிகமா இருக்குமே, அது ஒரு தடையா இருக்காதா? நல்ல கேள்வி. ஆரம்ப முதலீடு டிஜி செட்டை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், ஒத்துக்கிறேன். அப்புறம் ஆனா நாம பார்க்க வேண்டியது மொத்த உரிமையாளர் செலவு, அதாவது டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப். டிசிஓ? ஆமா. அடுத்த 10 வருஷத்துக்கால மொத்த செலவை கணக்கு போட்டா டீசல் ஜெனரேட்டரை விட இந்த மாதிரி தீர்வுகள் 60-70% வரை செலவை குறைக்குது. 60-70%? ஆமா. ஏன்னா இதுக்கு எரிபொருள் செலவே கிடையாது, பராமரிப்பு செலவும் இல்லேன்னு சொல்லிடலாம். சத்தமில்ல, புகையில்ல. அப்போ ஒரு டீலரா நீங்க உங்க வாடிக்கையாளரோட பணத்தை மிச்சப்படுத்த போற ஒரு முதலீட்டை விக்கிறீங்க. இது வெறும் ஒரு செலவு இல்ல. கரெக்ட், இது ஒரு முதலீடு. புரியுது. அப்ப டீசல் ஜெனரேட்டர் சந்தையிலிருந்து ஒரு பெரிய கூட்டம் வெளியே வருது. அவங்களுக்கான அடுத்த மாற்று என்ன? இதுதான் நம்மள 2வது பெரிய சந்தைக்கு, அதாவது சோலாருக்கு கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். மிக சரியா சொன்னீங்க. டீசலை விட்டு வெளியே வர்றவங்க தேடுற முதல் விஷயம் சோலார். அதனாலதான் சோலார் இன்வெர்டர் சந்தை வருஷத்துக்கு 21.2% CAGRல வளர்ந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், இந்த சிஏஜிஆர்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா இந்த புள்ளி விவரத்தை நாம அடிக்கடி பார்க்கறோம். நிச்சயம். CAGRனா காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட், அதாவது கூட்டு வருடாந்தர வளர்ச்சி விகிதம். இன்னும் எளிமையா சொன்னா, இந்த சந்தை ஒவ்வொரு வருஷமும் 21% கூட்டு வட்டி மாதிரி வளருது. இந்த வேகத்துல போனா வெறும் 4 வருஷத்துல இந்த சந்தையோட அளவு இரட்டிப்பாகிடும். வாவ், இது ஒரு சாதாரண வளர்ச்சி இல்ல, ஒரு வெடிப்புன்னு தான் சொல்லணும். ஆமா, ஒரு எக்ஸ்ப்ளோஷன். ஆனா சோலார்ல ஒரு பெரிய சிக்கல் இருக்கே. பகல்ல வெயில் அடிக்கும்போது மட்டும்தானே பவர் கிடைக்கும். ராத்திரி நேரத்துல இல்லைன்னா மழை காலத்துல என்ன பண்றது? இப்போ வரைக்கும் இது ஒரு பெரிய சவால் தான். நிறைய பேர் சோலார் பேனல்களோட சாதாரண லெட் ஆசிட் பேட்டரிகளை தான் இணைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல பல பிரச்சனைகள். அதோட ஆயுட்காலம் ரொம்ப கம்மி இல்லையா? ஆமா, 2-3 வருஷத்துல மாத்தணும், அடிக்கடி தண்ணி ஊத்தணும், பராமரிக்கணும். அதோட திறனும் போக போக குறைஞ்சிட்டே வரும். முக்கியமா ஒரு பெரிய ஆபீஸ்க்கோ
ஒரு சின்ன தொழிற்சாலைக்கு தேவையான அளவுக்கு சக்திய அதால சேமிக்க முடியாது. அப்போ சோலார் திட்டங்களை நிறுவுற அந்த சோலார் இபிசி கம்பெனிகளுக்கு இது பெரிய தலைவலியா இருந்திருக்கும். நிச்சயமா அவங்க ஒரு வாடிக்கையாளருக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சோலார் சிஸ்டம் போட்டு கொடுப்பாங்க. ஆனா 2 வருஷத்துல பேட்டரி வீணா போச்சுன்னா வாடிக்கையாளருக்கு சோலார் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துடும். எங்கேதான் பியூ பவர் மாதிரியான லித்தியம் அயான் தீர்வுகள் ஒரு கேம் சேஞ்சரா உள்ள வருது. இது 30 கிலோவாட்லேருந்து 100 கிலோவாட் வரையிலான 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர்களோட ரொம்ப எளிதா கனெக்ட் ஆகும். அப்போ ஒரு சோலார் டீலர். ஆமா, ஒரு சோலார் இபிசி டீலர் இப்போ வெறும் சோலார் பேனல்களை மட்டும் விற்காம அதோட சேர்த்து ஒரு முழுமையான திறமையான 12 வருஷ உத்தரவாதம் இருக்கிற ஒரு சேமிப்பு தீர்வையும் சேர்த்து கொடுக்க முடியும். ஓ, அப்போ அவங்களோட பிசினஸ் மாடலே மாறுது. வெறும் பேனல் விக்கிற ஆளுங்கிற இடத்துல இருந்து ஒரு முழுமையான எரிசக்தி தீர்வு வழங்குறவரா அவர் மாறுறார். கரெக்ட். ஒரு டர்ன் கீ ஃபியூச்சர் ப்ரூஃப் சிஸ்டமா அவரால் கொடுக்க முடியுது. இது அவரோட லாபத்தையும் அதிகப்படுத்தும். வாடிக்கையாளருக்கும் நம்பிக்கை வரும். மிக முக்கியமா வாடிக்கையாளரோட நம்பிக்கை. ஒரு முறை முதலீடு பண்ணா அடுத்த 10-12 வருஷத்துக்கு கவலையே இல்லங்கிற ஒரு உத்தரவாதம். சரி, டீசல் சந்தை சுருங்குது, சோலார் சந்தை வளர்ந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல ஸ்டோரேஜ் தீர்வு தேவைப்படுது. இப்போ 3வது சந்தைக்கு வருவோம். ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிற யூபிஎஸ் மற்றும் லெட் ஆசிட் பேட்டரி சந்தை. அதோட நிலைமை என்ன? இந்த சந்தை கிட்டத்தட்ட ஒரு தேக்க நிலையில இருக்கு. அதோட வளர்ச்சி வெறும் 4.4% CAGR தான். 4.4%? இது ரொம்பவே கம்மி. ஆமா, பணவீக்கத்தை விட கொஞ்சம் தான் அதிகம். ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் லெட் ஆசிட் சந்தை தேக்கமடைஞ்சாலும் மறுபக்கம் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ், அதாவது BESS சந்தை ஒரு புரட்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. BESS, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? BESங்கிறது ஒரு பெரிய அளவிலான பேட்டரி சேமிப்பு அமைப்பு. ஒரு சின்ன யூபிஎஸ் மாதிரி இல்லாம ஒரு முழு மருத்துவமனைக்கோ ஒரு டெலிகாம் டவருக்கோ பல மணி நேரம் பவர் பேக்கப் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஓகே. நம்ம கிட்ட இருக்கிற கணிப்புப்படி 2025க்கும் 2030க்கும் இடையில் இந்த BES சந்தை 34.07% CAGR வேகத்துல வளரும். 34%? நம்பவே முடியல. இந்த தேவை எங்கிருந்து இவ்வளவு அதிகமா வருது? முக்கியமா பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் மாதிரி சில மாநிலங்கள்ல மின் கட்டமைப்பு இன்னும் முழுமையா சீராகல. ஆமா, அங்க மின்வெட்டு அதிகம். அதனால அங்க இருக்கிற டெலிகாம் டவர்ஸ், வங்கிகள், ஏடிஎம்கள் இதுக்கெல்லாம் தடையில்லா மின்சாரம் ரொம்ப அவசியம். அவங்களுக்கு 30லிருந்து 75 kVA திறன் கொண்ட தீர்வுகள் தேவைப்படுது. இத்தனை நாள் அவங்க டீசலை நம்பி இருந்தாங்க. இப்போ அந்த செலவு கட்டுப்படியாகாததால? ஆமா, அதனால அவங்க இந்த BESS தீர்வுகளை நோக்கி வேகமா நகர்றாங்க. பியூர் பவர் 30.0 மாதிரியான தயாரிப்புகள் இந்த வளர்ந்து வரும் சந்தையை நேரடியா குறிவைக்குது. ஓகே, இப்போ இந்த 3 சந்தைகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது. டீசல் சந்தையிலிருந்து வெளியேறவங்க, சோலார் சந்தையில ஒரு நல்ல ஸ்டோரேஜ் தேடுறவங்க, அப்புறம் பழைய லெட் ஆசிட் தொழில்நுட்பத்திலிருந்து மாறி நவீன BESS தீர்வுகளை தேடுறவங்க, இந்த 3 பெரிய வாடிக்கையாளர் கூட்டமும் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க. ஆமா, இதுதான் இந்த வாய்ப்போட மையம். இது ஏதோ ஒரு சின்ன சந்தை இல்ல. பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள 3 சந்தைகள் ஒரு புள்ளியில் இணையும் போது உருவாகிற ஒரு மிகப்பெரிய அலை இது. சரி, இதெல்லாம் கேட்கும்போது வாய்ப்பு ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுது. ஆனா ஒரு டீலரா இல்ல ஒரு விநியோகஸ்தரா மாற நினைக்கிற ஒருத்தருக்கு இது நடைமுறையில எப்படி வேலை செய்யும்? ஒரு பெட்டியில் ஒரு முழுமையான தொழில், அதாவது பிசினஸ் இன் அ பாக்ஸ் அப்படின்னு நம்ம ரிப்போர்ட்ஸ்ல திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அத 4 முக்கிய விஷயங்களை பிரிக்கலாம். முதல் விஷயம், அதிகமான ஏற்கனவே இருக்கிற தேவை. அதாவது நாம புதுசா ஒரு தேவையை உருவாக்க வேண்டியதில்ல. கரெக்ட். உங்க வாடிக்கையாளர்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஒரு சின்ன கிளினிக், ஒரு ரெஸ்டாரண்ட், பெட்ரோல் பங்க், ஒரு அபார்ட்மெண்ட், ஏன் ஒரு சின்ன தொழிற்சாலை, டீசல் செலவாலையும் மின்வெட்டாலையும் பாதிக்கப்பட்ட எல்லாரும் உங்க வாடிக்கையாளர்கள் தான். அவங்க ஏற்கனவே ஒரு தீர்வை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதேதான். 2வது புள்ளி லாபமா இருக்குமோ? ஏன்னா ஒரு பொருளை விக்கிறத விட ஒரு முழுமையான தீர்வை விக்கும்போது மார்ஜின் அதிகமா இருக்குமே. நிச்சயமா, அதுதான் 2வது புள்ளி, அதிக லாபம். நீங்க வெறும் பேட்டரிய மட்டும் விக்கல, சோலாரோட இணைக்கக்கூடிய ஒரு பிரீமியம் தீர்வை விக்கிறீங்க. ஆமா, வாடிக்கையாளர் ஒரு டிஜி செட் வாங்குறதுக்கு பதிலா நீண்ட காலத்துல பணத்தை மிச்சப்படுத்த போற ஒரு முதலீட்டை செய்றார். அதனால ஒரு சாதாரண பேட்டரியை விக்கிறத விட இதுல உங்க லாப வரம்பு கணிசமா அதிகமா இருக்கும். 3வது புள்ளி, அந்த 12 வருஷ உத்தரவாதம். ஒரு எலக்ட்ரானிக் பொருளுக்கு 12 வருஷ வாரண்டிங்கிறது கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. அது வாடிக்கையாளர் நம்பிக்கையை எப்படி பாதிக்கும்? அதுதான் 3வது மற்றும் மிக முக்கியமான புள்ளி, நம்பகத்தன்மை. சரி,
ஒரு லெட் ஆசிட் பேட்டரியோட ஆயுள் 2-3 வருஷம்தான். ஆனா இங்க 12 வருஷம் உத்தரவாதம் கிடைக்கும்போது இது வெறும் ஒரு பொருள் இல்ல, ஒரு நீண்ட கால முதலீடுங்கிற நம்பிக்கை வாடிக்கையாளருக்கு வருது. மன நிம்மதி. ஆமா, ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணிட்டா பல வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மன நிம்மதியை நீங்க விக்கிறீங்க. இந்த உத்தரவாதமே ஒரு சக்தி வாய்ந்த விற்பனை கருவி. இது எல்லாமே சரி, ஆனா இது தொழில்நுட்பம் கொஞ்சம் சிக்கலானதா தெரியுது. இத விக்கிறதுக்கு ரொம்ப டெக்னிக்கல் அறிவு வேணுமா? ஒரு டீலரால இதை எளிதா விற்க முடியுமா? அது நம்மளோட 4வது புள்ளிக்கு வருது. எளிதான விற்பனை. ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. அப்படியா? ஏன்னா நீங்க உங்க வாடிக்கையாளர்கிட்ட சிக்கலான டெக்னாலஜி பத்தி பேச வேண்டியதில்ல. அவங்களோட பணத்தை எப்படி மிச்சப்படுத்த போறீங்கன்னு பேசினா போதும். ஓ, சார், நீங்க மாசம் 30,000 ரூபாய் டீசலுக்கு செலவு பண்றீங்களா? இந்த சிஸ்டம் போட்டா அந்த செலவு முழுசா மிச்சமாகும். 5 வருஷத்துல உங்க முதலீடு உங்க கைக்கு திரும்ப வந்துரும். அதுக்கப்புறம் வரதெல்லாம் உங்களுக்கு லாபம்தான் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு தொழில் முனைவோரும் காது கொடுத்து கேட்பார் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அந்த எண்கள் அவங்களுக்கு புரியும். விற்பனைங்கிறது இங்க ஒரு பிரச்சனையை தீர்க்கிற செயல்பாடு. இந்த வாய்ப்போட அளவை மறுபடியும் எண்கள்ல பார்த்தா இன்னும் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எண்கள் பொய் சொல்லாது. நிச்சயமா. டீசல் ஜெனரேட்டர் சந்தை இவ்வளோ நெருக்கடிகள் இருந்தும் 2024ல $1.57 பில்லியன் மதிப்புள்ள சந்தை. ஓகே. 2030ல இது $3.17 பில்லியன் வளரும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ சுருங்கிட்டு இருக்கிற ஒரு சந்தையே இவ்ளோ பெருசுன்னா அதிலிருந்து வர வாடிக்கையாளர்களை பிடிக்கிறது எவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு பாருங்க. அடுத்து சோலார் பிவி இன்வெர்டர் சந்தை. அது $720 மில்லியன் மதிப்பு. அதுவும் 21.2% கூட்டு வளர்ச்சியிலேயே இருக்கு. கடைசியா அந்த BESS சந்தை 34.07% வளர்ச்சி. இந்த எல்லா எண்களும் ஒரே திசையை நோக்கி கை காட்டுது. இத ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நீங்க ஒரே நேரத்துல பல பில்லியன் டாலர் சந்தைகளோட சந்திப்புல நிக்கிறீங்க. கரெக்ட். டீசல், சோலார், BESS இது மூணும் சேர்ந்து $10 பில்லியன் அதிகமான ஒரு பவர் பேக்கப் பரிணாம வளர்ச்சியை குறிக்குது. பியோர் பவர் 30.0 மாதிரியான ஒரு தயாரிப்பு உங்களை இந்த மாற்றத்தோட மையத்துல கொண்டு வந்து நிறுத்துது. நீங்க நேற்றைய டீசல் தொழில்நுட்பத்தை பழுது பார்த்து விற்க போறதில்ல, நீங்க நாளைய எரிசக்தி சுதந்திரத்துக்கான தீர்வை விற்க போறீங்க. மிக சரியா சொன்னீங்க. இந்த விவாதத்திலிருந்து நான் எடுத்துக்கிற முக்கியமான விஷயம் இதுதான். டீசல்ல இருந்து வெளியேறதுங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆமா. அது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடந்தே தீரும். அதே நேரத்துல சோலார் மற்றும் பேட்டரி சேமிப்போட வளர்ச்சி ஒரு வெடிமருந்து மாதிரி பற்றிக்கொள்ள தயாரா இருக்கு. இது ஏதோ ஒரு சாதாரண தொழில் வாய்ப்பு மாதிரி தெரியல, ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை வர்ற ஒரு வாய்ப்பு மாதிரி தெரியுது. ஆமா, சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான தீர்வோடு இருக்கிறது தான் ஒரு வெற்றிகரமான தொழிலுக்கு அடிப்படை. அந்த மூணும் இப்போ ஒருங்கே அமைஞ்சிருக்கு. இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம். இது கிட்டத்தட்ட டூ குட் டு பி ட்ரூ மாதிரி இருக்கே. ஒரு டீலரா இந்த சந்தைக்குள்ள நுழைய நினைக்கிற ஒருத்தருக்கு என்ன சவால்கள் இருக்கலாம்? போட்டியாளர்கள் இல்லையா? அருமையான கேள்வி. சவால்கள் இல்லாம எந்த தொழிலும் இல்ல. முதல் சவால் வாடிக்கையாளரோட மனநிலையை மாற்றுவது. பல வருஷமா டீசல் ஜெனரேட்டரை பார்த்து பழகுன ஒருத்தர்கிட்ட ஆரம்ப முதலீடு அதிகமா இருக்கிற ஒரு புது தொழில்நுட்பத்தை நம்பி வாங்க வைக்கிறது கொஞ்சம் சவாலானதுதான். அதுக்குதான் அந்த மொத்த உரிமையாளர் செலவு கணக்கீட்ட நாம தெளிவா விளக்கணும். சரி. ரெண்டாவது போட்டியாளர்கள் நிச்சயமா இருக்காங்க. ஆனா இந்த லித்தியம் அயான் BESS சந்தை இன்னும் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு. ஓ. இப்போதைக்கு ஒரு வலுவான பிராண்ட், நல்ல தொழில்நுட்பம் மற்றும் 12 வருஷம் மாதிரி ஒரு நீண்ட உத்தரவாதம் கொடுக்கிற நிறுவனங்கள் ரொம்ப குறைவு. இந்த இடத்துல தான் ஒரு நல்ல பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறது முக்கியமா இருக்கு. அப்போ ஒரு டீலருக்கு அந்த நிறுவனம் கொடுக்கிற ஆதரவும் ரொம்ப முக்கியம். வெறும் பொருளை கொடுத்துட்டு போகாம பயிற்சி, மார்க்கெட்டிங் உதவின்னு எல்லாம் தேவைப்படும். மிக மிக முக்கியம். அதனால தான் நாம இத பிசினஸ் இன் a பாக்ஸ்னு சொல்றோம். ஒரு நல்ல நிறுவனம் டீலருக்கு தேவையான டெக்னிக்கல் ட்ரைனிங், சேல்ஸ் ட்ரைனிங், மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ், சர்வீஸ் சப்போர்ட் எல்லாத்தையும் கொடுக்கும். அப்போ டீலரோட வேலை? டீலர் தன்னோட பகுதியில இருக்கிற வாடிக்கையாளர்களை கண்டுபிடிச்சு இந்த தீர்வை அவங்க கிட்ட கொண்டு போறதுல மட்டும் கவனம் செலுத்தினா போதும். இந்த விவாதம் ஒரு முழுமையான பார்வையை கொடுக்குது. இது வெறும் ஒரு பொருளை பற்றியதில்ல. இந்தியாவோட எரிசக்தி தேவைகள் எப்படி மாறிட்டு வருது, அதனால என்ன மாதிரியான புதிய தொழில்கள் உருவாகுதுங்கிறத பற்றியது. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை.
இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க சந்தையில எந்த இடத்துல இருக்க விரும்புறீங்க? நல்ல கேள்வி. அப்பதான் டீசல் விலை ஏறிடுச்சு சார், என்ன பண்றதுன்னு வாடிக்கையாளர்கள் கிட்ட விளக்கிக்கிட்டு இருக்க போறீங்களா? இல்ல உங்க எரிசக்தி செலவை எப்படி பூஜ்யமாக்கலான்னு நான் சொல்றேன்னு ஒரு தீர்வை முன்வைக்கிற நாளைய எரிசக்தி சுதந்திரத்தோட தலைவரா இருக்க போறீங்களா? இந்த தேர்வு ஒரு பொருளை பற்றியது மட்டுமல்ல. ஆமா, உங்க தொழில எதிர்காலத்துக்காக நீங்க எங்க நிலைநிறுத்த போறீங்கங்கிற ஒரு முக்கியமான முடிவு. வாய்ப்புகள் கதவை தட்டும்போது அதை திறந்து விட தயாரா இருக்கணும்.